ஈரோடு மாவட்டம் சென்னிமலை சாலையில் உள்ள அரசு போக்குவரத்து கழக பணிமனை முன்பு 2வது நாளாக தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டம் நடத்தி வரும் நிலையில் 70% பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அகமது வழங்க கேட்கலாம். வணக்கம், இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் வருண்யா. அரசு போக்குவரத்து கழகங்களில் வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை அரசு ஏற்க வேண்டும். ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு வழங்க வேண்டும். ஊதிய உயர்வு வழங்க வேண்டும். வாரிசு பணிகள் நியமனங்கள் மேற்கொள்ள வேண்டும். காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உட்பட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி CITU, AITUC, அண்ணா தொழிற்சங்கம் உட்பட 24 தொழிற்சங்கங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தன. இதற்கிடையே தொழிலாளர்கள் நல ஆணையர் முன்னிலையில 3ஆம் கட்ட சமரச பேச்சுவார்த்தை நேற்று முன்தினம் நடந்தது. முக்கிய தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் அதிகாரிகளும் இதில் பங்கேற்றாங்க. எனினும் இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இதனையடுத்து போக்குவரத்து தொழிலாளர்கள் தொடர்ந்து நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் வேலை நிறுத்த போராட்டத்தை தொடங்குவதாக அறிவித்தனர். அதே சமயம் அரசு சார்பில் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் பேருந்துகளை இயக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. தற்போது பாத்தீங்கன்னா ஈரோடு மண்டலத்தை பொறுத்தவரை ஈரோடு, பெருந்துறை, அந்தியூர், சத்தியமங்கலம், கோபிச்செட்டிப்பாளையம், பவானி உட்பட 13 பணிமனைகளில் 700க்கும் மேற்பட்ட தொலைதூர பேருந்துகளும் நகர பேருந்துகளும் என இயக்கப்பட்டு வருகின்றன. வேலை நிறுத்தம் குறித்து நோட்டீஸும் அந்த பேருந்துகளில் ஒட்டப்பட்டுள்ளது. பேருந்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்த போராட்டம் காரணமாக பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் நேற்றில் இருந்தே பாத்தீங்கன்னா ஈரோடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் மாற்று ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு அதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஈரோடு பணிமனையில் இருந்து இன்றும் 2வது நாளாக பேருந்துகள் இயங்க தற்போது மற்ற தொழிற்சங்கங்களை சேர்ந்த போக்குவரத்து ஊழியர்கள், அதாவது குறிப்பாக தோமுசா தொழிலாளர்கள் இந்த பேருந்துகளை இயக்குகின்றனர். இதே நேரத்தில் இந்த பேருந்துகளை இயக்க விடாமல் மற்ற தொழிற்சங்கத்தினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நேரடி காட்சிகளை தான் நம்ம இப்ப பாக்குறோம். இப்போது பாத்தீங்கன்னாக்கா இங்கு வந்த போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தி அவர்களை அந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்ம பாக்குறோம். தொடர்ந்து மற்ற தொழிற்சங்கத்தினர் பணிமனை அருகே கண்டித்து கோஷங்களையும் எழுப்பி வருவதால இந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. இதனை அடுத்து ஈரோடு பணிமனையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவும் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்குங்கிறதையும் நம்மால காண முடிகிறது. வருண்யா, விவரங்களுக்கு நன்றி.